எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சைஃபை மூவியை பார்க்க போறோம். அதுவும் டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன்ல. இப்பெல்லாம் இந்த உலகத்துல கொலை எல்லாமே ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனுஷங்களோட எமோஷன் தான். இப்ப நான் உங்களை அடிப்பேன், உங்களுக்கு கோவம் வரும், பதிலுக்கு என்ன அடிப்பீங்க. ஆனா இதுவே உங்களுக்கு எந்த ஒரு எமோஷனும் இல்ல அப்படின்னா நான் உங்களை அடிச்சாலும் பதிலுக்கு நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. சோ அதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய மக்களுக்கு 3 வேளையும் ஒரு மெடிசனை இன்ஜெக்ட் பண்ண சொல்லுது. மக்களும் இன்ஜெக்ட் பண்றாங்க. எந்த ஒரு எமோஷனும் இல்லாம ரோபோட் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஊரு முழுக்க ஒரே வெறிச்சோடி போயிருக்கும். ஏன்னா இந்த மக்கள் பாட்டு கேட்க மாட்டாங்க, பெயிண்டிங்கு, கவிதை எதையுமே பண்ண மாட்டாங்க. கிரியேட்டிவான ஒர்க்கே கிடையாது. வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா சில மக்கள் அந்த மெடிசனை எடுக்காம எமோஷனோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களை கவர்மெண்ட் மிலிட்டரி ஆளுங்களை அனுப்பி மொத்தமா அவங்கள போட்டு தள்ளிடும். அப்படி கவர்மெண்டோடைய ஆளா எந்த ஒரு எமோஷனுமே இல்லாம வாழ்றவர் தான் இந்த படத்துடைய ஹீரோவே. சோ அவர் எப்படி இந்த சொசைட்டியவே மொத்தமா மாத்துறாருன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ ஒன்லைனே பாத்தீங்களா எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்னு. படம் இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம ஈக்குவலிபிரியம்ன்ற ஒரு வித்தியாசமான அமெரிக்கன் சைஃபை மூவியை தான் பார்க்க போறோம். இன்னில இருந்து ரொம்ப வருஷங்கள் ஃபியூச்சர்ல 3வது உலக போர் நடக்குது. நிறைய மக்கள் இறந்து போறாங்க. இந்த மாதிரி போர்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன் தான். அன்பு, காதல், பாசம், வெறுப்பு, கோபம் இது எல்லாமே கலந்துதான் ஒரு மனுஷனை மிருகமாக்குது அப்படின்னு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 3ஆம் உலக போருக்கு அப்புறம் ஊரு நாடுகளுடைய பேர்லாம் மாறுது. லிப்ரியான்ற ஒரு நாடும் உருவாகுது. சோ அந்த நாட்டை ரூல் பண்ற கவர்மெண்டோட பேரு டெட்ராகிராமட்டான். அந்த கவர்மெண்ட் மனுஷங்களுடைய உணர்ச்சிகளை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அதுக்கான வேலையெல்லாம் பாக்குது. அதுக்காகவே ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெடிசன்லாம் இருக்கிற இடத்தோட பேரு தான் ஈக்குவலிபிரியம். அந்த மெடிசனை ஒரு மனுஷன் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சிகளும் இருக்காது. ஒரு ரோபோட் மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவான். சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த லிப்ரா கவர்மெண்ட்டும் அவங்களுடைய மக்களுக்கு இந்த மெடிசனை நீங்க கம்பல்சரி எடுத்துதான் ஆகணும், அதுவும் ஒரு நாளைக்கு 3 தடவை அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் கொடுக்கறாங்க. மக்களும் அதை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. உணர்ச்சிகளே இல்லாத ஒரு ரோபோட் மாதிரியான மனுஷங்களா மாறுறாங்க. இந்த மாதிரி மாறின மனுஷங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. சாங்கு, பெயிண்டிங்கு, மூவிஸ் இது எதுவுமே தேவையில்லை. வேலை 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 அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி மாறுறதுக்கு எல்லா மனுஷங்களும் ஒத்துக்கவே இல்லை. சில பேர் அந்த மெடிசனை எடுக்காம அவங்களோட உணர்ச்சிகளோடவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லிப்ரா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ், மிலிட்டரி ஆளுங்க, இவங்களுக்கும் மேல ஒருத்தங்க. அவங்களோட பேரு தான் கிளரிக். இந்த கிளரிக்கோடைய வேலையே மெடிசன்ஸ் எடுத்துக்காம உணர்ச்சிகளோட இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொல்றது தான். அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யற ஒரு கிளரிக்கா இருக்கிறவர் தான் ஜான். இன்னும் சொல்ல போனா கிளரிக்லயே ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு ஜான் தான். அந்த ஜானும் அவரோட பார்ட்னரும் இன்னும் சில ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல சில மக்கள் இருக்காங்க. அவங்க மெடிசன் எல்லாம் போடுறதே கிடையாது. அதோட அவங்க இருக்கிற இடத்துல பெயிண்டிங்ஸ், புக்ஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த லிப்ரியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலை பொருட்கள் எதையுமே மனுஷங்க பார்க்கவே கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்காங்க. ஏன்னா அதை படிச்சா உணர்ச்சி வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கணும்னு தான் ஜானும் அவரோட பார்ட்னரும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உள்ள வந்த உடனே அந்த மக்களை கன்னை எடுத்து ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட இல்லாம போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. அதோட இந்த மாதிரி கிளரிக்ஸ்க்குலாம் கவர்மெண்ட் கன் கட்டா அப்படின்ற ஒரு ஃபைட்டை கத்து கொடுப்பாங்க. அதாவது 2 கையிலயும் கன் இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே அந்த கன்னை கரெக்டா யூஸ் பண்றது தான் அந்த கலையே. நம்ம ஜானு எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அங்க இருந்த பெயிண்டிங்ஸ், புக்ஸ்னு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொட்டி மொத்தமா அதை எரிச்சிடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு ஜானும் அவரோட பார்ட்னரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஜான் அவரோட பார்ட்னரோட பாக்கெட்ல நோட் பண்றாரு. ஒரு புக் இருக்கு. அது ஒரு கவிதை புக். ஜானும் அவரோட பார்ட்னர் கிட்ட அந்த பெயிண்டிங்ஸ், புக்ஸ் எல்லாம் எரிக்கும் பொழுது இதையும் நீ எரிச்சிருக்கலாம்ல, ஏன் இதை கொண்டு போற? இல்ல எல்லாத்தையும் எரிச்சிட்டோம்னா எவிடன்ஸ்னு ஒண்ணுமே இருக்காதுல, இதை நான் நேரா நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க தான் எடுத்துட்டு போறேனே அப்படின்னு அந்த பார்ட்னர் சொல்றாரு. ஆனா இருந்தாலும் ஜானுக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நம்ம பார்ட்னர் உணர்ச்சிகளோட இருக்கானோ அப்படின்னு. இப்ப அவங்க சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. அந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் இருக்கு. அந்த ஊர்ல கலர்ஸ்னு ஒண்ணுமே கிடையாது. கலை பொருட்கள் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே எம்டியா இருக்கு. அங்கங்க மானிட்டர் இருக்கு. அதுல ஒரு ஆள் பேசுறாரு. அவரை தான் எல்லாரும் ஃபாதர்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவரை
கூட யாரும் நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா அவரு மக்களுக்கான சில விஷயங்களை சொல்லுவாரு. அத மக்களும் உட்கார்ந்து கேட்டுதான் ஆகணும். அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷங்களான நம்ம சீக்கிரமா அழியறதுக்கு காரணம் நம்மளோட உணர்ச்சிகள் தான். இந்த மெடிசனை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உணர்ச்சிகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இது காலத்தின் கட்டாயம். இனிமே மனுஷங்க சந்தோஷமா வாழ்ந்தே தீருவோம். உணர்ச்சிகள் தான் நம்மளோட எதிரிகள் அப்படின்னு அந்த ஃபாதர்ன்றவர் பேசுறாரு. அத மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்னு 3 தடவை அந்த மெடிசனை எடுத்துக்கணும். இப்ப ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. எல்லாரோட வாட்ச்லயுமே அலாரம் அடிக்கும். சோ உடனே இவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த மெடிசனை போட்டுக்கணும். சோ எல்லா மக்களும் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜான் அவரோட பார்ட்னரும் போட்டுக்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா மக்கள்ல முக்காவாசி பேரு நம்ம அந்த மெடிசனை போட்டுக்கலன்னா நம்மள கொன்னுடுவாங்க அப்படின்ற பயத்துல தான் அந்த மெடிசனையே போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர நிறைய பேர் விருப்பத்தோட போட்டுக்கவே கிடையாது. சோ இப்ப இந்த நாட்டிலேயே ஹெட் யாருன்னா அந்த ஃபாதர்ன்றவர் தான். ஆனா அவரு நேரடியா மக்கள் கிட்ட வந்து பேசவே மாட்டாரு. அவரை யாராலையும் பார்க்கவே முடியாது. சோ அதனால ஃபாதருக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் ஜெனரல். சோ அந்த ஜெனரல் நம்ம ஜானை வர சொல்றாரு. ஜானும் போயிட்டு ஜெனரலை மீட் பண்றாரு. ஜான், இருக்கிற கிளரிக்லயே ரொம்ப திறமையான கிளரிக் நீங்க தான். நிறைய கேஸ புடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் ஜான், உங்களுக்கு பசங்க எதுவும் இருக்காங்களா? ஆமா சார், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க? ஜெனரல், என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவங்க மெடிசனே எடுத்துக்காம உணர்ச்சிகளோட இருந்தாங்க. அதனால நம்ம கவர்மெண்ட் என் ஒய்ஃபை கொன்னுட்டாங்க என் கண்ணு முன்னாடியே. உங்க கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்ததா? இல்ல ஜெனரல், என் ஒய்ஃப் சாகும்போது எனக்கு எதுவுமே தோணவே இல்லை அப்படின்னு ஜான் ஒரு ரோபோட் மாதிரியே தான் பேசுறாரு. அந்த ஜெனரலும், பாத்தீங்களா ஜான், உங்க வீட்டுக்குள்ளேயே உணர்ச்சிகளோட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா நாட்டுக்குள்ள எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் நீங்க தான் தடுத்தாகணும். சோ நாளையில இருந்து இன்னும் நல்லா வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி ஜான் அனுப்புறாங்க. ஜானும் அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, ஜானுடைய பார்ட்னர் அவர் ஒரு கவிதை புக்கை வச்சிருந்தாரு. அதோட அவர் பேசினது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏதோ உணர்ச்சியோடயே பேசுற மாதிரி இருந்தது. அதனால ஜானுக்கு அவரோட பார்ட்னர் மேல டவுட் வந்து உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. ஏன்னா இந்த கவிதை புக்கை வந்து டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கிறேன் அப்படின்னு தானே பார்ட்னர் சொன்னாரு. ஆனா போயிட்டு விசாரிக்கும் பொழுது, இல்லையே சார், உங்க பார்ட்னர் எந்த ஒரு புக்கையும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜானுக்கும் டவுட் அதிகமாகி உடனே அவரோட பார்ட்னர் வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அந்த பார்ட்னர் அந்த கவிதை புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும், நீ அந்த மெடிசன் எடுத்துக்கிறதே கிடையாதுல, ஃபேக்கா நடிச்சுக்கிட்டு இருக்க நீ. உடனே அந்த பார்ட்னர் அந்த புக்ல இருந்த ஒரு கவிதையை படிச்சு காட்டுறாரு. நம்ம ஜானும் அதை கேட்டுட்டு, எனக்கு எந்த ஒரு ஃபீலும் வரல, நம்ம கவர்மெண்ட் கிட்ட பேசி உன்னோட தண்டனையை கம்மி பண்ண ட்ரை பண்றேன் நானு. ஐம் சாரி, நான் உன்னை கூட்டிட்டு போயே ஆகணும். எது சாரியா ஜான்? சாரின்றதுக்கான அர்த்தம், ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியுமா? நீ ஜஸ்ட் சொல்றது ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். மனுஷங்கன்னா உணர்ச்சிகளோட இருக்கணும் ஜான், அதுதான் மனுஷங்களே. இந்த மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி ஒரு ரோபோட் மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உடனே ஜானும், இப்படி நம்ம வாழ்றதுனாலதான் கொலை கொள்ளன்னு எதுவுமே நடக்கிறதுல எல்லாரும் அமைதியா இருக்காங்க இப்படின்னு ஜானும் சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பார்ட்னரு கன்னை எடுத்து ஜானை போட்டு தள்ளலாம் நினைக்கும் பொழுது அதுக்குள்ள ஜானு அவரோட பார்ட்னரையே போட்டு தள்ளிடுறாரு. அவ்வளவுதான், அவர் இறந்து போயிடுறாரு. அவர் ஜான் அங்கிருந்து வெளியே வந்த உடனே ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வராரு. ஜான், இதுக்கு மேல நான் தான் உங்களுடைய புது பார்ட்னர் அப்படின்னு சொல்றாரு. சோ ஜானும் இதுக்கப்புறம் அவரோட வேலையெல்லாம் இந்த புது பார்ட்னர் கூட சேர்ந்து தான் அவர் பண்ண போறாரு. அந்த புது பார்ட்னரும் ஜான் அவரோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜானும் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட பசங்களை பாக்குறாரு. ஜானோட பொண்ணு தூங்கிட்டாங்க போல, ஆனா பையன் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டிவில கூட அந்த ஃபாதர்ன்றவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதோட ஜான் வீடே சும்மா எம்டியா இருக்கு. வால்ல ஒரு ஸ்டிக்கரு, டெக்கர் ஐட்டம்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கணும், ஒரு டேஸ்ட்னு ஒண்ணு இருக்கணும். அதுதான் அந்த மனுஷங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அதனால வீடே எம்டியா தான் இருக்கும். இந்த நாட்டுல சின்ன பசங்களும் அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜானோட பையனும் ரோபோட் மாதிரி தான் பேசுறானே. அப்பா, ஸ்கூல்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அழுததை நான் பார்த்தேன். உணர்ச்சி இருந்தா தானப்பா அழுக முடியும். நான் இப்ப என்ன பண்ணணும்? கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? உடனே ஜானு, நீ கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். உணர்ச்சிகளோட வாழ்றது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு. சோ அவரோட டைம் ஆகுது, எல்லாரும் தூங்குறாங்க. ஜானால தூங்கவே முடியல. இறந்து போனா அவரோட பழைய பார்ட்னர் அவரு சொன்ன அந்த கவிதைகள் வருது. அப்புறம் நடந்த ஒரு பாஸ்ட் விஷயத்தையும் அவரு நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜானோட ஒய்ஃபை வந்து இந்த கவர்மெண்ட் ஆளுங்க பிடிப்பாங்க. ஜானும் தடுக்க ட்ரை பண்ணுவாரு. சார் தடுக்காதீங்க, உங்க ஒய்ஃப் மெடிசனை எடுக்காம உணர்ச்சிகளோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜான் அப்படியே கம்முன்னு நிப்பாரு. அவரோட ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அதை பார்த்துக்கிட்டு எதுவும் பண்ணாம அப்படியே நிப்பாரு இவரு. இதுவே உணர்ச்சிகள் இருந்திருந்தா அங்க இருந்த எல்லாரையுமே போட்டு தள்ளியிருப்பாரு. உணர்ச்சி இல்லாததுனால அவரோட ஒய்ஃபை அவரு காப்பாத்த கூட ட்ரை பண்ணல. சோ இப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ள ஓடி அவரால் ஒழுங்கா தூங்க முடியல. அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜானு மெடிசன் எடுத்துக்கிறதுக்காக பக்கத்திலே வச்சிருக்காரு. அதுதான் லாஸ்ட் மெடிசன். தெரியாதனமா அந்த மெடிசன் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுது. இத ஜானோட பையனும் பாக்குறான். அப்பா, நீங்க என்ன பண்றீங்க? இல்லடா, நான் என்னோட மெடிசன் எடுக்கலாம்னு பார்த்தா அது கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. சரிப்பா, நீங்க போய் புது மெடிசனை வாங்கிக்கோங்க, ஈக்குவலிபிரியம்ல இருக்கும்ல. சரி நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஜானும் ஈக்குவலிபிரியமுக்கு போறாரு. சரி போயிட்டு மெடிசனை வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த புது பார்ட்னர் மொட்டை இருக்காருல, அவரு வந்துட்டு, ஜான் நமக்கு அவசரமான வேலை வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல மெடிசனை வாங்காமலே நம்ம ஜானு வேலையை பார்க்க வந்துடுறாரு. பார்த்தா ஒரு லேடி அவங்க மெடிசன் எடுக்காம உணர்ச்சிகளோட இருக்காங்க போல. அந்த லேடியை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்களே. ஜான் அந்த லேடியை பிடிச்சி அங்க இருக்கிற கண்ணாடியில காமிச்சு, பாத்தியா மெடிசன் எடுக்காம உன் முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தவரு கண்ணாடியில அந்த பொண்ணுடைய
பொண்ணுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்காளா, அழகா ஃபீல் பண்றது கூட ஒரு உணர்ச்சி தானே. இவர் மார்னிங் மெடிசன் எடுத்துக்கல, சோ அதனால அந்த ஃபீலிங் லைட்டா அவருக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா சுத்தி அந்த புது பார்ட்னர் ஆளுங்களா இருக்காங்களா, சோ அதனால அதை காட்டிக்காம அந்த பொண்ணை விட்டுறாரு. இந்த கண்ணாடியை உடைச்சிருங்க, ஏன்னா இந்த கண்ணாடியில டிசைன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இதே வீட்ல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அதை உடைச்சு உள்ள போறாங்க. பார்த்தா அங்க நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கு. இதுவே பழைய ஜானா இருந்தா மொத்தமா எல்லாத்தையும் கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆனா இப்ப அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, அங்க இருந்த ஒருத்தரோட கண்ணை புடுங்கி ஜானை சுட வராங்க. உடனே அந்த புது பார்ட்னர் மொட்டை அவர் அந்த லேடியை சுட வரலான்னு போகும்போது ஜான் தடுக்கிறாரு. சோ புது பார்ட்னருக்கு டவுட் வருது, எதுக்காக நீங்க அவளை கொல்ல வேணான்னு சொல்றீங்க, ஏன்னா அவன் நமக்கு தேவைப்படுவா அப்படின்னு சொல்லி அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜான். சோ அந்த பொண்ணும் அவளோட பேரு மேரின்னு சொல்றா. சரி மேரி, உன் வீட்டுல இருக்கிற இந்த ஆர்ட் ஒர்க் எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நீ தனியாலா அதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு எங்க இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு ஒரு கேட்க, எது ஃப்ரெண்ட்ஸா, ஃப்ரெண்ட்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஹலோ ஜான், நீ எதுக்கு உயிரோட வாழ்ற சொல்லு, ஏன்னா நான் இந்த நாட்டுக்காக சர்வீஸ் பண்றேன், நான் என்னோட வாழ்க்கையை வாழ்றேன். இப்படி உணர்ச்சியே இல்லாம என்ன எதுன்னு தெரியாம வாழ்றது பேரு வாழ்க்கையே கிடையாது. உணர்ச்சியோட நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றது தான் வாழ்க்கையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இந்த விஷயம் நம்ம ஜானோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவரால் சுத்தமா தூங்கவே முடியல. அந்த பொண்ணை சாகடிச்சு தண்டனை கொடுக்கற மாதிரிலாம் அவருக்கு தோணுதா. அப்படியே அவரு நடுராத்திரியில எழுந்துடுறாரு. அப்ப வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, மழை பெய்யுது போல. அந்த மழைய பார்த்து கூட மனுஷங்க ரசிக்க கூடாதுன்னு விண்டோல எல்லாம் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. ஜான் உடனே என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்டிக்கரை பிச்சு வானத்துல இருந்து பெய்யற அந்த மலையை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஐயோ நமக்கு உணர்ச்சிகள் வருதே, நம்ம இதை உடனே கட்டுப்படுத்தியே ஆகணும்னு வேகமா போயிட்டு ஈக்வலிபிரியம்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வந்துட்டாரு போல. அந்த மெடிசனை அவர் கழுத்திலேயே இறக்கலான்னு போகும்பொழுது கண்ணாடியில அவரோட முகத்தை பாக்குறாரு. அந்த மெடிசனை போட்டுக்கலாமா வேணாமான்னு அப்படியே அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜான் அந்த மெடிசனை யூஸ் பண்ண போறதே கிடையாது. அடுத்த நாள் ஆகுது, அவர் மக்களோட மக்களா நடந்து போறாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாருமே உணர்ச்சியே இல்லாம ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெரிய மானிட்டர்ல அந்த ஃபாதர் வேற பேசுறாரு, ஃபீலிங்ஸ்ன்றது ஒரு பெரிய நோய், அந்த நோயை நம்ம எதிர்க்கணும்னா இந்த மெடிசனை நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா அது எவ்வளவு தப்புன்னு இப்பதான் ஜானுக்கு புரியுது. ஜான் அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க வரிசையா நிறைய டெஸ்க் இருக்கும், எல்லா பொருளும் ஒரே மாதிரி தான் அரேஞ்ச் ஆகி இருக்குமே. ஆனா ஜான் அவரோட டெஸ்க்கு போயிட்டு லைட்டா ரீஅரேஞ்ச் பண்றாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு புது பார்ட்னர் வந்து, ஜான் நீங்க என்ன பண்றீங்க? இல்ல எனக்கு இந்த பொருள் எல்லாம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதான் எனக்கு வாட்டமா மாத்தி வச்சுக்கிட்டேன். சரி ஓகே, உணர்ச்சிகளோட இருக்கிற சில பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு, சீக்கிரமா வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல ஜானும் அந்த புது பார்ட்னர் கூட அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க வழக்கம் போல உணர்ச்சிகள் இருக்கிற மக்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு வயசானவர் நம்ம ஜான் கிட்டயே வந்து இறந்து போறாரு. முன்னாடிலாம் ஜான் இறக்கமே இல்லாம எல்லாரையும் கொல்லுவாரு. ஆனா இப்போ ஒருத்தர் இறந்து போறத பார்த்து இவருக்கு ரொம்ப ஃபீல் வருது. அதோட அந்த இடத்துலயே ஒரு ரூம் இருக்கு, அங்க நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கு, முக்கியமா ஒரு மியூசிக் பீஸ் இருக்கு, பீத்தோவனுடைய ஒரு மியூசிக். அதை நம்ம ஜான் பிளே பண்ண அந்த மியூசிக் அவரோட காதுல கேட்ட உடனேயுமே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அங்கேயே அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் அங்க இருந்த ஒரு புக்கையும் நம்ம ஜான் கூடவே எடுத்துட்டு வராரு. இதை அந்த புது பார்ட்னரும் பார்த்து, சார் எதுக்காக அந்த புக்கை உங்ககிட்ட வச்சிருக்கீங்க? இல்ல இதை நான் கவர்மெண்ட் கிட்ட நானே ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு பின்னாடி நிறைய நாய்கள் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த புது பார்ட்னருக்கு எதுவும் புரியல, இதெல்லாம் எதுக்காக வளர்க்குறாங்க, ஒருவேளை அதை சாப்பிடுவாங்களோ, சரி ஓகே எல்லாத்தையும் நம்ம கொல்லலாம் அப்படின்னு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த நாய்களை. ஆனா அதுல ஒரு நாய்க்குட்டி எஸ்கேப் ஆகி நம்ம ஜான் கிட்ட வருது. ஜான் அந்த நாய்க்குட்டியை தூக்குறாரு. அது அவரோட முகத்துல ரொம்ப பாசமா நாக்கால நக்கி விடுது. உடனே அங்க இருந்த வரும், சார் அந்த நாயை விட்டுருங்க, அந்த நாயை கொன்னுலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜான் அந்த நாயை விடுறாரு. சடனா அவருக்கு மனசே கேட்கல, ஓடி போயிட்டு அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு, இந்த நாய்கள் எல்லாம் வளர்த்திருக்காங்கன்னா மேபி இந்த நாய்கள் கிட்ட இருந்து ஏதாவது நோய் கூட வர வாய்ப்பு இருக்கு, மொத்தமா அழிச்சிட்டோம்னா நம்மளால தடுப்பூசியை செய்யவே முடியாது, அதனால இந்த டாகை நானே கவர்மெண்ட்ல ஒப்படைக்கிறேன்னு அந்த நாய்க்குட்டியை எடுத்துட்டு போறாரு. சோ இதெல்லாம் பாக்குற அந்த புது பார்ட்னருக்கு நம்ம ஜான் மேல செமையா டவுட் வருது. சோ ஜான் என்ன பண்றாருன்னா, ஜெனரல் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம இந்த மாதிரி உணர்ச்சிகள் இருக்கிறவங்கள பார்த்த உடனே கொன்னுடுறோம், ஆனா அவங்கள கோர்ட்ல ஒப்படைச்சு அவங்க பண்ண தப்புக்கு ஏத்த மாதிரி தண்டனை தானே நம்ம கொடுக்கணும். மனுஷங்க கொலைகாரங்களா இருக்காங்கன்னு தான் இந்த மெடிசனை நம்ம போடுறோமே, ஆனா இப்ப அதே கொலைகளை தானே நம்ம பண்றோம், நமக்கு அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெனரலும், ஃபாதர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நம்ம கேட்கணுமே, உணர்ச்சிகள் இருக்கிறவங்கள பார்த்த உடனே கொன்னுடணும், இப்ப அதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜானுக்கு செமையா கடுப்பாகுது. ஆனா அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாருன்னா இவருக்கு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அப்படியே கம்முன்னு வந்துடுறாரு. அதோட ஜானுக்கு மேரியோட ஞாபகமா இருக்கு. சோ மேரியோட திங்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுல சின்னதா ஒரு ரிப்பன் இருக்கு, மேரி யூஸ் பண்ற சென்டோடைய வாசனை வர அதுல வருது. சோ அப்படியே அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்து நைஸா அதை பாக்கெட் குள்ள வச்சுக்கிறாரு. அப்புறம் ஜான் வந்து ஒரு குட்டி டாக காப்பாத்தினார்ல, அந்த டாக பத்திரமான இடத்துல விடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு நேரா போயிட்டு அங்க அந்த டாக கீழே இறக்கி இங்க இருந்து போன்னு சொல்றாரு. ஆனா அது போகாம நம்ம ஜான் கூடவே இருக்கா. ஜானுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி உன்னை நானே வளர்க்குறேன் அப்படின்னு காரோடைய டிக்கில போட்டு அங்க இருந்து கிளம்பலான பொழுது நிறைய போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. யார் நீ இந்த இடத்துக்கு
வந்திருக்க, இந்த இடத்துக்கு வரணும்னா பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஜானும் எனக்கு பெர்மிஷன் இருக்கு, நான் கிளரிக் அப்படின்னு சொல்றாரு. சோ அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ ஆமா இவர் பெரிய ஆளாச்சே, சாரி சார் இருட்டுல சரியா முகம் தெரியல, நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜானும் போகலான்னு பார்த்தா டிக்கிக்குள்ள இருந்து அந்த டாக் கத்த ஆரம்பிக்குது. சந்தேகம் வந்து எல்லாரும் கார் டிக்கியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள இருக்கிறது டாக். இந்த டாக கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்த எல்லா போலீஸையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக காப்பாத்தி வீட்டுக்கும் வந்துடுறாரு. சோ ஜான் வந்து அந்த மெடிசனை எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா அந்த மெடிசன் எல்லாம் அவர் ஒளிச்சு வைக்கணும்ல. பாத்ரூம்ல கண்ணாடி டோர் ஒன்னு இருக்கும், அதுக்கு பின்னாடி எல்லா மெடிசனையும் ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் டிபார்ட்மெண்ட்ல அவரோட புது பார்ட்னரை மீட் பண்றாரு. அவரு சொல்றாரு, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம போலீஸ யாருன்னு தெரியல, மொத்தமா கொன்னுட்டாங்க. ஜானும் எதுவும் தெரியாத மாதிரி, யார் கொன்னு இருப்பா தெரியல, மேபி உணர்ச்சி இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கொன்னு இருக்கலாம். சரி ஏதோ ஒண்ணு, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, உணர்ச்சி இருக்கிற நிறைய பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு, நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு அந்த புது பார்ட்னர் கூப்பிட நம்ம ஜானும் கூடவே போறாரு. பார்த்தா உண்மையிலேயே அங்க நிறைய உணர்ச்சி உள்ள மக்கள் இருக்காங்க. சோ ஜான் என்ன பண்றாருன்னா, புது பார்ட்னர் கூட கூட்டிட்டு வந்த ஆளுங்க கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு அந்த உணர்ச்சி இருக்கிற ஆளுங்களை மீட் பண்ணி, இங்க பாருங்க இந்த வழியா போங்க, உங்களால தப்பிக்க முடியும்னு ஹெல்ப் பண்றாரு. ஆனா ஸ்டார்டிங்ல அவங்க நம்பவே இல்ல. ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம ஜான் உண்மையிலேயே நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஜான் கூடவே வராங்க. அப்படியே இவங்களை எஸ்கேப் பண்ண வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தாங்க அந்த புது பார்ட்னரும் போலீஸ்காரங்களும் இருக்காங்க. பரவாயில்லையே ஜான், அழகா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்ட, இப்படிதான் ட்ராப் பண்ணி அவங்கள மாட்ட வைக்கணுமே. சரி ஓகே, இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்தது நீதான், இவங்களை நீயே கொன்னுடு அப்படின்னு அந்த புது பார்ட்னரும் அவரோட கன்னை கொடுக்கறாரு. நம்ம ஜான் அந்த கன்னை வாங்கிக்கிட்டு இவங்களை கொல்றதுக்கு யோசிக்கிறாரு. அவரால் முடியல. உடனே திரும்ப அந்த கன்னை கொடுத்துட்டு, இந்த இடத்த கண்டுபிடிச்சது நீதான், சோ நீயே கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்க இருந்து வந்துடுறாரு. அந்த புது பார்ட்னரும் அவரோட ஆளுங்களும் அந்த மக்களை கொல்லுறாங்க. இதை நம்மளால தடுக்க முடியலையே அப்படின்னு ஜான் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து போறாரு. நம்ம ஜானோட பழைய பார்ட்னர் இறந்து போயிட்டாருல, சோ அவர்கிட்ட நம்ம ஜான் இப்ப சாரி கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவரு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம சாரி கேட்பாரு, ஆனா இப்ப ஃபீல் பண்ணி சாரி கேக்குறாரு. ஆனா என்ன, பார்ட்னர் இறந்து போயிட்டாரு, அவரோட சாவுக்கும் நம்ம தான் காரணம்னு இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறம் அந்த பார்ட்னருடைய திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு போட்டோ இருக்கு, இந்த பார்ட்னரும் மேரியும் ஒன்னா இருக்கிற மாதிரி. சோ ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ரெண்டு பேருமே மெடிசன்ஸை எடுத்துக்காம உணர்ச்சிகளோட வாழ்ந்திருக்காங்க. சோ ஜான் உடனே மேரிய பார்த்து அவரோட பழைய பார்ட்னரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு போறாரு. ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு ஆளை எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. உடனே ஜான் அந்த போட்டோவை காமிக்க, அவ்வளவுதான் அவர் இப்ப உயிரோட இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும், உங்க ஆளுங்க கொன்னு இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்க, எங்க ஆளுங்கெல்லாம் கொல்லல, நான் தான் கொன்னேன் அப்படின்னு ஒரு சொன்ன உடனே மேரி கடுப்பாகி அங்க இருந்த ஒரு பெண்ணை எடுத்து நம்ம ஜானை அட்டாக் பண்ண வராங்க. ஜானும் அப்படியே மேரிய பிடிச்சு அவங்க ஃபேஸ் பக்கத்துல போயிட்டு அவ்வளவு நெருக்கமா பாக்குறாரா, ஒரு பொண்ணை இவ்வளவு நெருக்கமா இவ்வளவு அழகா அவர் பார்த்ததே இல்லையா. சோ அவருக்கு சில ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. சோ நம்ம ஜான் அந்த போட்டோவே பாக்குறாரு. இந்த போட்டோவுக்கு பின்னாடி ஃப்ரீடம் அப்படின்னு எழுதிருக்கு. இந்த ஊர்ல ஃப்ரீடம் அப்படின்னு லைப்ரரி ஒன்னு இருக்கு. சோ உடனே ஜான் அந்த லைப்ரரிக்கு போறாரு. அந்த லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா எல்லாமே ஃபாதர் சொல்ல வர விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற அதை தாண்டி ஒண்ணுமே இருக்காது. சோ ஜான் அந்த லைப்ரரிக்கு போயிட்டு அங்க இருக்கிற லைப்ரரியன் கிட்ட அவரோட பழைய பார்ட்னரை பத்தி கேக்குறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாது. உங்க பார்ட்னரும் ஜார்ஜியன் அப்படின்ற ஒருத்தரும் அடிக்கடி இங்க வந்து மீட் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அப்ப அந்த லைப்ரரியில வித்தியாசமான ஒரு இடம் இருக்கு. அந்த லைப்ரரியனை தூக்கி அந்த இடத்துல போட அதை உடைச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்துல போயிட்டு லைப்ரரியன் கீழே விழுறாரு. பார்த்தா லைப்ரரியிலேயே சீக்ரெட்டான ஒரு இடங்கள்லாம் இருக்கு. நல்ல வேளையா அந்த டைம்ல லைப்ரரிக்குள்ள யாருமே இல்ல. சோ ஜானும் அதுக்குள்ள போறாரு. அங்க ஒரு பர்சன் இருக்காரு, அவரு தான் ஜார்ஜியன். இவருக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஃபீலிங்ஸ் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறாங்க. சோ அதுக்காக நிறைய ஆட்களை இவரு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. சோ அந்த ஜார்ஜியன் ஜான் பக்கத்துல வந்து, உனக்கு உணர்ச்சிகள் இருக்குதுன்னு என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது, என் கூட வா அப்படின்னு ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வெல்கம் டு அண்டர் வேர்ல்டுன்னு சொல்றாரு. அந்த இடத்த ஜான் பார்க்கும்பொழுது அங்க ஆர்ட் இருக்கு, மியூசிக்ஸ் இருக்கு, எல்லாருமே உணர்ச்சிகளோட சந்தோஷமா இருக்காங்க. அது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே வராரு. ஆக்சுவலா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் உணர்ச்சிகள் வரணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கூடாதுன்னு இவங்க எல்லாருமே அதை எதிர்த்து போராட போறாங்க. எல்லாரும் போராளிகள் தான். சோ இந்த போராளி கும்பலுக்கு லீடரா இருக்கிறவர் தான் இந்த ஜார்ஜியனே. சோ ஜார்ஜியன் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜானை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிறாரு. உண்மையிலே அவருக்கு உணர்ச்சிகள் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இதே தான் லை டிடெக்டருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நம்ம சொல்றது பொய் அப்படின்லாம் அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல வராது. சோ ஸ்டார்டிங்ல வந்து உங்க பேர் என்ன, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நார்மலான கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கு நீங்க ரொம்ப ரிலாக்ஸா பதில் சொல்லுவீங்களா, அந்த டேட்டாவை அது அழகா கேப்சர் பண்ணி வச்சுக்கும். சோ அடுத்தது அவங்க கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு நீங்க பொய் சொன்னீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள சில சேஞ்சஸ்லாம் வரும், லைட்டா பதட்டப்படுவீங்க, ஹார்ட் பீட் அதிகமாகும். இந்த டேட்டாவை பார்த்து இந்த விஷயங்கள் பேசும்பொழுது அவர் கொஞ்சம் பதட்டப்படுறாரு, மேபி இது பொய்யா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி ஜானுக்கு டெஸ்டையும் ஆரம்பிக்கிறாங்க. ஜான், உங்ககிட்ட ஒரு ரிப்பன் இருக்குன்னு எனக்கு தெரியும், அது மேரியோடது, அதுல மேரியோடைய சென்ட்டோட ஸ்மெல் வரும், நீ அடிக்கடி ஸ்மெல் பண்ணுவ, மேரிய பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது ஜான் அப்படியே பதட்டமாகறாரு. மேரிய நாளைக்கு சாகடிக்க போறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகும் பொழுது ஜார்ஜனும் புரிஞ்சு
புரிஞ்சுக்கிறாரு ஜானுக்கு உண்மையிலேயே உணர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அவரு நம்ப ஆரம்பிக்கிறாரு ஜானை. சோ ஜான் அந்த ஜார்ஜின் கிட்ட மேரிய சாகடிக்க போறாங்க, நம்ம மேரிய எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஆனா ஜான் நம்மளோட கொள்கை அது கிடையாது, சில பேரை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்ம மேரிய காப்பாத்த போனா இதனால நமக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாகுமே, நம்ம இந்த கவர்மெண்ட்டையே மொத்தமா கலைச்சி ஈக்குவலிபிரியம்ல இருந்து இந்த மெடிசனே வராத மாதிரி பாத்துக்கணும், அப்பதான் மக்கள் உணர்ச்சியோட சந்தோஷமா வாழ முடியும். உடனே ஜானும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த கவர்மெண்ட்டை மொத்தமா காலி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜார்ஜியனும் அந்த ஃபாதரை நம்ம போட்டு தள்ளணும், ஏன்னா ஃபாதர் தான் ஹெட், அவர் இறந்து போயிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். கவர்மெண்ட்டுக்குள்ளேயே நம்மளோட போராளிகள் இருக்காங்க, அவங்க யாரும் மெடிசன் எடுத்துக்காம ஆனா உணர்ச்சியே இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயுமே கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, போராட்டம் வெடிக்கும், இந்த கவர்மெண்ட்டும் கலைஞ்சிரும். ஸோ ஜானும் அதுக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா இது வரைக்கும் ஃபாதரை யாரும் நேர்ல பார்த்ததே கிடையாது, டிவில மட்டும் தான் வந்து அவர் பேசுவாரு. ஸோ என்ன பண்றதுன்னு புரியாம ஜானு ஜெனரலை மீட் பண்ண போறாரு. ஜெனரல் ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம கவர்மெண்டோடைய ரொம்ப ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் ஒன்ன மாதிரியான கிளரிக்ஸ் தான், ஆனா இப்ப நான் ஒரு வதந்தியை கேள்விப்பட்டேன், கிளரிக்ஸ்ல யாரோ ஒருத்தர் மருந்த ஒழுங்கா எடுத்துக்காம உணர்ச்சிகளோட சுத்தறாராம், அதோட போராளிகள் கூட கான்டாக்டும் வச்சிருக்காராம். கிளரிக்ஸ் இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, சோ அது யாருன்னு கண்டுபிடிச்சு ஜான் நீ தான் கொல்லணும் அப்படின்னு ஜெனரல் சொல்றாரு. ஆனா அதை பண்றதே நம்ம ஜான் தான், அந்த பொறுப்பை ஜான் கிட்டே ஒப்படைக்கிறாங்க. ஜானும் சரி சார் நான் கண்டிப்பா அவங்களை கொல்றேன் அப்படின்னு அங்க இருந்து வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அவரோட பையனோட மெடிசன் எல்லாம் அவரு பாக்குறாரு. உடனே அந்த பையன் எழுந்து அப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லப்பா நீ மெடிசன் எல்லாம் ஒழுங்கா எடுக்கிறியான்னு பார்த்தேன், மெடிசனை நம்ம எடுத்து தானே ஆகணும், ஏன்னா உணர்ச்சிகள் தானே ஒரு டிசீஸ் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சோ ஜான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன்னா நம்ம பையனே உணர்ச்சி இல்லாம இருக்கானே, சோ இதே மாதிரி தானே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, சோ எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜானு மேரிய பாக்குறாரு, மேரியும் வேண்டா விருப்பதான் பேசுறாங்களே. அப்ப அவரோட வாட்ச்ல அலாரம் அடிக்குது, சோ எல்லாருமே இந்த நேரத்துல டோசேஜை போட்டுக்கணும். ஆனா ஜான் அப்படியே இருக்காரா, இதை பார்த்த மேரியும் இந்த நேரத்துக்கு எல்லாரும் மெடிசனை போட்டுப்பாங்களே நீ ஏன் போட்டுக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது ஜான் அப்படியே கம்முனே இருக்காரு. சோ மேரியும் புரிஞ்சுக்கிறாங்க அப்ப ஜானுக்கு உணர்ச்சிகள் இருக்கு. அப்படியே மெதுவா அவங்க கைய ஜான் பக்கத்துல கொண்டு வராங்க. ஜானும் ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. ஆனா என்ன அந்த இடத்துல கேமராலாம் இருக்கா, சோ அதனால அவரு எதுவும் இன்டராக்ட் பண்ணிக்கவே இல்லை. அவரும் ஜான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த போராளி கும்பலுடைய லீடர் ஜார்ஜினை மீட் பண்ணி என்னால அந்த ஃபாதரை கொல்ல முடியுமான்னு தெரியல, அப்படியே நான் கொன்னாலும் அடுத்த பொசிஷனுக்கு வேற ஒருத்தன் வந்துருவான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னதான் உங்க பிளான் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜான் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்னோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, மனுஷங்க உணர்ச்சிகள் இல்லாம இருக்கிறதுக்கு ரீசன் ஈக்குவலிபிரியம்ல தயாரிக்கிற அந்த மெடிசன்ஸ் தான். சோ இருக்கிற எல்லா ஈக்குவலிபிரியம்லயுமே நாங்க பாம்பை செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம், ஒன்ஸ் ஃபாதர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே அந்த பாம்பை நாங்க வெடிக்க வச்சிருவோம், ஃபேக்டரி மொத்தமா காலி ஆயிடும், ஒரு நாள் மெடிசன்ஸை எடுத்துக்கலனாவே மனுஷங்க திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க, அந்த ஃபேக்டரிலாம் சரி பண்ணி மெடிசன் ரெடி பண்ண எப்படியும் மாச கணக்குல ஆகும், சோ அதுக்குள்ள மனுஷங்களுக்கு உணர்ச்சிகள் நல்லாவே வந்துரும், அதோட ஃபாதரும் இறந்து போயிட்டாரா அதனால யாருமே ஃபாதர் இருக்காருன்னு பயப்பட மாட்டாங்க, சோ போராட்டம் பண்ணுவாங்க, அரசாங்கம் கவிழும், நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். உடனே ஜானும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா மேரியை இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாகடிக்க போறாங்க, மேரியை நம்ம ஏதாவது பண்ணி காப்பாத்தலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜான் தயவு செஞ்சு நீ அந்த பக்கம் மட்டும் போயிடாத, மேரி இறந்து போறது நம்மளோட கொள்கைக்காக தான், அவளை நம்ம காப்பாத்த போய் நம்ம ஆளுங்க தான் மாட்டிப்போமே, சோ அதனால நீ அந்த ஃபாதரை கொல்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஜார்ஜியன் சொல்றாரு. சரின்னு ஜானும் அவரோட வீட்டுக்கு போறாரு. அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது, அவரோட ஒய்ஃப் அவர் கண்ணு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க சாகடிக்கிறதுக்கு தான், ஆனா அப்ப இவரு அந்த மெடிசனை போட்டு இருந்ததுனால உணர்ச்சியே இல்லாம அப்படியே நின்னுகிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப எனக்கு உணர்ச்சி இருக்கு, இப்ப மேரிய கொல்ல போறாங்க, என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு வேகமா மேரிய காப்பாத்த போறாரு, ஆனா இவர் போகிறதுக்குள்ளேயே மேரிய சாகடிச்சிடுறாங்க. சோ ஜான் அப்படியே வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு, அவரால் சுத்தமா எதையும் தாங்கிக்க முடியல. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த புது பார்ட்னர் வராரு, எனக்கு தெரியண்டா உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நம்ம ஜானை அடிச்சு ஜெனரல் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஜெனரல் நம்ம கிளரிக் ஜானுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, அவரு மெடிசன் எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஜெனரலும் அவரோட ஆளுங்களை நம்ம ஜானோட வீட்டுல இவர் மெடிசன்லாம் யூஸ் பண்ணனா அதை ஒளிச்சு தானே வச்சிருப்பாரு, சோ அதை தேடுறதுக்கு அனுப்புறாரு. சோ அவ்வளவுதான் ஜான் மாட்டிக்கிட்டாரு, அவருக்கு தண்டனையை கொடுக்க போறாங்க. சோ ஜான் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா சடனா ஜானு பிளேட்டையே திருப்பி போடுறாரு. ஜெனரல் நீங்க தானே என்கிட்ட கேட்டீங்க நம்மளோட கிளரிக்ல ஒருத்தர் போராளிகள் கூட சேர்ந்துகிட்டு இருக்கானு, அந்த கிளரிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது இந்த மொட்டை தலையன் தான் அப்படின்னு அவரோட புது பார்ட்னரை கோத்து விடுறாரு. உடனே அந்த புது பார்ட்னரும் சார் அது நான் கிடையாது, தடை செய்யப்பட்ட பகுதியில நிறைய போலீஸ் ஆபீசர் இறந்து போனாங்கல்ல, அவனை கொன்னது கண்டிப்பா இவன் தான் இருக்கணும், அந்த கன்ஸை ட்ரேஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அந்த புது பார்ட்னர் இருக்காருல அவரோட கன்ல இருந்து தான் புல்லட் வந்திருக்கு. அந்த புது பார்ட்னரால நம்பவே முடியல, இப்பதான் நமக்கும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ஜான் வந்து நிறைய பேரை காப்பாத்தி கொண்டு வரும் பொழுது அங்க அந்த புது பார்ட்னர் வந்துட்டு பரவாயில்லையே அழகா இவங்களை கூட்டிட்டு வந்துட்ட, இவங்க எல்லாரையும் நீயே உன் கையால கொல்லுன்னு அந்த புது பார்ட்னர் அவரோட கன்னை கொடுப்பார்ல, நம்ம ஜானும் அந்த கன்னை வாங்கிக்கிட்டு இல்ல இந்த இடத்த கண்டுபிடிச்சது நீ தான், சோ நீயே கொண்டுடு அப்படின்னு திரும்ப அந்த கன்னை கொடுத்துருவார்ல, ஆனா கொடுத்தது அந்த புது பார்ட்னரோட கன்னு கிடையாது, ஜான் அவரோட கன்னை கொடுத்துட்டு அந்த புது பார்ட்னர் கன்னை இவர் எடுத்துட்டு வந்துடுறாரு. சோ அதுக்கப்புறமா அந்த போலீஸை ஷூட் பண்ணதெல்லாம் அந்த பார்ட்னரோட கன்னுல தான், அதனாலதான் இப்ப ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது பார்ட்னர் மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான்
அப்பதான் அந்த மொட்டை தலையனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜெனரலும் நம்ம ஜானுடைய கை கட்டெல்லாம் அவுத்து விட சொல்லிடுறாரு. நல்ல வேலை பாத்துருக்க ஜான், உன்னால பெரிய அழிவுல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சிருக்கோம், சரி நீ போயிட்டு வா அப்படின்னு ஜெனரல் சொல்ல, ஜெனரல் அவ்வளவுதானா, இவ்வளவு பெரிய வேலையை நான் பாத்திருக்கேன், இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், அதை நான் பாக்கியமா பாக்குறேன், அதுதான் ஃபாதரை நேர்ல பாக்குறது அப்படின்னு சொல்ல, ஜெனரலும் நார்மலா ஃபாதர் யாரையும் நேர்ல பார்க்க மாட்டாரு, என்ன பார்க்க மாட்டாரு, ஆனா அந்த போராளி கும்பலோட தலைவனை பாப்பார்ல, நான் அந்த கும்பலை குண்டோட புடிச்சிட்டு வரேன், அதுக்கு பதில் என்ன ஃபாதரை பார்க்க வைக்கணும் அப்படின்னு ஜெனரல் கிட்ட கேட்க, ஜெனரலும் கண்டிப்பா ஃபாதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நீ அவங்கள பிடிச்சு கொண்டு வா, நான் மத்த ஏற்பாட நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. உடனே ஜெனரலும் நம்ம ஆளுங்க உன் வீட்டுல யூஸ் பண்ணாத மெடிசன் இருக்கான்னு சொல்லி தேட போயிருக்காங்க, ஆனா இப்பதான் நமக்கு தெரிஞ்சிச்சே எல்லாத்துக்கும் காரணம் அந்த மொட்டை தானே, உன் வீட்டுல ஒன்னும் இருக்க போறது கிடையாது, நீ வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் திரும்ப ஆபீஸ்க்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் போறாரா. இங்க நம்ம ஜானு ஷாக் ஆகுறாரு, ஏன்னா வீட்டுல யூஸ் பண்ணாத மெடிசனை இவர் ஒளிச்சு வச்சிருக்காரு, இதை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம ஜானு மாட்டிப்பாரு. சோ வேக வேகமா ஒரு வீட்டுக்கு போறாரு, ஆனா பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்ல, வந்தவங்க தேடிட்டு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்க போல. நம்ம ஜானுக்கு எதுவும் புரியல, ஆனா நம்ம இங்க தானே ஒளிச்சு வச்சோன்னு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அந்த மெடிசன்ஸை காணோம், யார் இதை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது தான் ஜானோட பையன் அங்க நிக்கிறான். அப்பா இதெல்லாம் பத்திரமா ஒளிச்சு வைக்க மாட்டீங்களா, நல்ல வேலை கரெக்டான நேரத்துல நான் வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஜானு இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, டேய் அப்படின்னா நீ இந்த மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறதே இல்லையா, எப்பயில இருந்துடா நீ எடுத்துக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது, அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்களப்பா, அப்பையில இருந்தே நான் மெடிசன் எடுத்துக்கவே இல்லப்பா, நான் மட்டும் கிடையாதுப்பா தங்கச்சியும் எடுத்துக்கிறது கிடையாது, இப்ப நீங்களும் எடுத்துக்கலையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்க அப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாருன்னு அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சோ ஜான் எப்படியாவது இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராரு, அதுவும் அவங்களோட சம்மதத்தோட. ஏன்னா போராளிகள் எப்பவும் தான் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருப்பாங்களே, எங்களை அரெஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னை ஃபாதரை பார்க்க கூட்டிட்டு போவாங்க, அப்ப அந்த ஃபாதரை போட்டு தள்ளிடு அப்படின்றது தான் பிளான். சோ அதே மாதிரி ஜானும் இந்த போராளி கும்பலை பிடிச்சு கொடுத்துடுறாரு. சோ அதுக்கு சன்மானமா ஃபாதரை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஃபாதரை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்ல ஜானு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்பதான் இவருக்கு உணர்ச்சிகள் இருக்குல்ல, அந்த டெஸ்ட் எடுத்தா மாட்டிப்பாரு. அதோட அந்த இடத்துக்கு அந்த மொட்டையும் வரான் சிரிச்சுக்கிட்டே. ஜானுக்கு சுத்தமா எதுவுமே புரியல. அதோட அந்த டெஸ்ட்லயும் அவர் ஃபெயிலியர்னு வருதா. சடனா ஜானுக்கு முன்னாடி மானிட்டர்ல அந்த ஃபாதர் பேசுறாரு, என்ன ஜான் நல்லா பிளான் பண்ணி என்ன கொல்லலான்னு வந்த, ஆனா உன்னால எதுவுமே முடியல, ஏன்னா பிளான் பண்ணது நீ கிடையாது நான் தான். அந்த போராளி கும்பலை கூண்டோட பிடிக்கணும்னு எனக்கு ஆசை, எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல, ஆனா அந்த போராளிகள்லாம் சொல்ல போனா முட்டாளுங்க, ஏன்னா அவங்க கொள்கை நிறைவேறணுன்றதுக்காக என்ன முட்டாள்தனத்தை வேணாலும் அவனுங்க பண்ணுவானுங்க. நீ மெடிசன் எடுத்துக்கிறது கிடையாது, உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆனா இருந்தாலும் உன்னை வேணும்னே விட்டோம், எதுக்காக, அப்பதான் நீ அந்த கும்பல் கிட்ட சேருவ, நீயே உன் கையால அவங்கள பிடிச்சு தருவன்னு ஒரு பிளான போட்டேன், அதே மாதிரி நீயும் பிடிச்சு கொடுத்துட்டு இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உடனே ஜானு, ஆனா நீ என்ன நேர்ல கூட பார்த்ததே கிடையாது, உனக்கு எப்படி என்ன பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அந்த ஸ்கிரீன்ல இருந்த ஃபாதரோட முகம் ஜெனரலோட முகமா மாறி வருது. உண்மையை சொல்லணும்னா ஃபாதர் எப்பயோ இறந்து போயிட்டாரு, அவருக்கு அப்புறமா நான் தான் முழு தலைமையையும் ஏத்துக்கிட்டேன், இருந்தாலும் ஃபாதரை ஒரு பப்பட் மாதிரி நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபாதர் இப்ப இல்ல, இனிமே நான் தான் எல்லாமே அப்படின்னு ஜெனரல் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஜானு, நீ என்ன சொன்ன, போராளிகள் முட்டாள்களா, உங்கள மாதிரி அதிகார வர்க்கத்துல இருக்கிற பெரிய ஆளுங்களை கொன்னுட்டா அந்த அதிகார வர்க்கமே உடைஞ்சு போயிடும், ஆனா போராளிகளோட தலைவன் கிடையாது, யாரை நீங்க கொன்னாலும் அந்த போராட்ட குணம் அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது அப்படின்னு சொல்லி கையில ஒளிச்சு வச்சிருந்த கன் எடுத்து அங்க இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜான். சோ ஜானுக்கு தெரிஞ்சிச்சு ஃபாதர் அப்படின்ற ஒருத்தர் கிடையாது, இறந்து போயிட்டாரு, ஜெனரல் தான் எல்லாமே. சோ ஜெனரலை போட்டுத்தாள்னா அழகா இது எல்லாமே துவம்சமாயிடும்னு ஜெனரலை தேடி போறாரு. இடையில இந்த மொட்டை வேற குறுக்க வந்து தேவையில்லாம சண்டை போடுறான். சோ மொட்டையும் போட்டு பொழந்து கட்டிட்டு அடுத்தது ஜெனரலை போட்டு அட்டாக் பண்றாரு. பார்த்தா ஜெனரலோட ரூம்ல வந்து எல்லா ஆர்ட் ஒர்க்கும் இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, அப்படின்னா இந்த ஜெனரலுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, அவரு மெடிசன்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது, ஆனா மத்தவங்கள மெடிசன் எடுக்க சொல்லி சாவடிக்கிறாரு. சோ ஜெனரலும் ஜான் கூட சண்டை போட ஜானும் சண்டை போடுறாரு. ரெண்டு பேருமே அந்த கன் காட்டா அப்படின்ற அந்த ஃபைட்டிங் ஸ்டைல சண்டை போடுறாங்க. ஆனா நம்ம ஜான் ரொம்பவே திறமையானவரா அந்த ஜெனரலை அடிச்சு படுக்க போட்டுறாரு. ஜெனரலை காலி பண்ணலான்னு போகும்போது ஜான் ப்ளீஸ் என்ன கொல்லாத, உனக்கு உணர்ச்சி இருக்குதானே, கண்டிப்பா நீ என்ன கொல்ல மாட்டே எனக்கு தெரியும், ப்ளீஸ் என்ன விட்டுடு அப்படின்னு கெஞ்சும் பொழுது, எனக்கு உணர்ச்சிகள் இருக்கிறதுனால தான்டா உன்னை கொல்லணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. அவரும் கமாண்ட் ரூம்குள்ள போறாரு. அங்க நிறைய பேர் இந்த ஃபாதர் பேசுற அந்த ஸ்பீச் எல்லாம் இவங்க தான் ரெடி பண்றாங்க போல. அவங்க எல்லாருமே நம்ம ஜான் கையில இருக்கிற கன்னை பார்த்துட்டு தெரிச்சிட்டு ஓடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்ணி காலி பண்றாரு. இவர் இந்த இடத்த டேமேஜ் பண்ண ஊருக்குள்ள இருக்கிற அந்த ஃபாதர் பேசுற மானிட்டர்லாம் ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்குது. சோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மக்களுக்கும் புரியுது. அந்த போராளி கும்பல் தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்கல்ல, பாம்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சோ ஃபாதர் காலி ஆயிட்டாரு போல, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, போராட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மருந்துகள்லாம் ரெடி பண்ற ஈக்குலிபிரியம் மொத்தமா காலி பண்றாங்க. பாம் வெடிச்சு சதறுது. சோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் மெடிசன்ஸ் ரெடி ஆகாது, மக்கள் சீக்கிரமாவே அவங்களுக்கு உணர்ச்சிகள் வரப்போகுது. ஆல்ரெடி உணர்ச்சிகளோட இருக்கிற நம்ம ஜானோட பசங்க பொண்ணு வந்து அந்த நாய்க்குட்டி கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. வெளியே வெடி சவுண்ட்லாம் கேட்டுட்டு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்படுறா. அதே மாதிரிதான் பையனும் ஸ்கூல்ல இருக்கான், அவனும் சந்தோஷப்படுறான். சோ போராளிகள்லாம் ரோட்ல இறங்கி அந்த அரசாங்க ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான்,
சீக்கிரமாவே மக்கள் ஜெயிக்க போறாங்க, மக்கள் உணர்ச்சிகள் வந்து சந்தோஷமா வாழ போறாங்க. இது எல்லாத்தையும் மேல ஒரு பெரிய பில்டிங்ல நின்னு நம்ம ஜான் பாக்குறாரு. இந்த மாற்றம் வரத்துக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்குமே அப்படின்னு இவரு சந்தோஷப்படுறாரு. சோ இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. சோ இந்த படம் எப்படி இருந்தது யாருக்குங்க தெரியும்? ஃபியூச்சர்ல இதே மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்குதானே? ஒருவேளை அப்படி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.